ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வீடியோ போட்டிருப்பேங்க. ரொம்ப வேலை வெயிலாக இருக்குங்காட்டி போட முடியல. அது இல்லாமல் நேற்று வேலை திருடுங்க வந்துட்டாங்க. பட்டப்பகல்லையே ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு ஆட்டை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பேசிட்டு வேலை கேட்டிருந்தாங்க. திடீர்னு ஆட்டை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள விரட்டி பிடிச்சி பேசி ஆட்டை வாங்கியாச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க, என்ன பிரச்சனை எது பிரச்சனை யாரவங்க என்ன அது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் இது கொடுக்கலாமான்னு. இல்லைங்க வேண்டாங்க பரவாயில்ல, நாங்கள் ஏதோ வந்திருக்கிறோம், உங்களுக்குள்ளே எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க. ஃபேஷன் ப்ளஸ் ஃபேஷன் சொல்லிட்டு எஸ்பி ப்ளஸ் ஃபேஷன் அவங்க வீடியோ போட்டுருந்துருக்காங்க. என்னென்னு கேட்டால் என்னென்னு பார்த்தோம்னா, நீ அடியாளா, நான் 7 வருஷமாக அவனுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறேன், பார்த்துருக்குறேன், ஒருத்தரையாவது மரியாதை கொடுத்து பேசியிருக்கானா, அது பண்ணியிருக்கானா பேசியிருந்தா சொல்லியிருக்கிறாங்க. அவன் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி தங்கம் சொல்லிட்டு தான் பேசுவான். வீடியோ போடும்போது சரி இது பண்ணும்போது சரி. யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் திட்டுறதே கிடையாதுங்களா? நீங்கள் பேசுனதே கிடையாது யார் என்னன்ட்டு. நேற்று நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் மற்றவங்க குறை சொல்ல நிப்பாட்ட மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு, உங்களை வீடியோ பார்க்க சொன்னேன், நான் உங்களை வீடியோ பார்க்க சொன்னேன், என் வீடியோ பார்க்க சொன்னான்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட் எங்கிட்ட இருக்குது, பின் பண்ணி வச்சு வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்பிச்சுட்டாங்க, இருக்குது என்கிட்ட. இப்போ நீங்களே அந்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. நீங்கள் அடுத்தவங்க குறை சொல்லக்கூடாது, சரியா? அடுத்தவங்க நீங்கள் குறை சொல்லவே கூடாது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம முதுகு ஒழுங்காக இருக்கா, நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை பேசலாம், திட்டலாம். காசு வாங்கிட்டு இருமோ வீடியோ போடணும்னு கேட்டிங்களே, காசெல்லாம் கொடுக்கலைங்க, உயிரே கொடுத்துருக்கலாம். என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 6வதுலேருந்து நானும் அவனை ஒட்டுக்கா படிச்சிருக்கிறோம், சரியா? அடியல் மட்டும் தெரியுது நம்மளை பார்த்தா, அடியால் இல்லைங்க, ஆடு மேய்க்கிறவன், சரிங்களா? இல்லை எனக்கு கேவலமெல்லாம் கிடையாது, அசிங்கமாக ஒன்றும் கிடையாது, நான் பார்க்குற தொழில் அது, சரிங்களா? ஏன் உசுரை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு செவடு இடிஞ்சு முதுகு மேலே வந்துடுச்சு. ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு போய், இல்லை அந்த கட்டிக்கலான்னாங்க, அதுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கான மொத்த செலவும் 4 கிட்ட 5 கிட்ட ஆச்சு. அதுக்கான மொத்த செலவும் கார்டு வச்சுருந்து அந்த குமாரனை கார்டு பார்த்துருப்பீங்க. அவன் இதுக்கு முன்னாடி கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அண்ணங்கிட்ட தான் இது பண்ணுவாங்க. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் போனோம்னா ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு. அந்த ஒரு 3 மாதமும் அதுக்கான செலவும் அவன் தான் பார்த்துட்டான். அந்த கார்டுக்கான ஃபுல் வாடகை தான் கொடுத்துட்டான். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் அவன் தான் பண்ணான். அப்போ நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதெல்லாம் என்னை காப்பாற்றிட்டுருவேன். அவனை ஒருத்தர் பேசும்போது திட்டும்போது கேள்வி கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டோம்னா காசு வாங்கி பேசணும்னு அர்த்தமா? நான் வேலை செஞ்சுட்ருக்கிறேன், எனக்கு இதில் காசு வருது, உங்களை பேசி தான் வீடியோ போடணும் அவசியம் இல்லை. எனக்கு கண்டென்ட் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 40 வீடியோ போட்டிருக்கிறேன். அது இதை ஆடியோவில் பேசி தான் பேசியிருக்கேன், நான் தன்னை போல் பேசி தான் போட்டிருக்கிறேன். உங்களை பற்றி ஏன் பேச வந்தேன்னா, அதாவது என்றைக்குமே செய் நன்றியை மறக்கக்கூடாது. நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அப்படி மறக்காதங்காட்டி தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண நான் பேசுகிறேன். உடனே அவனுக்கு எடுப்பா துடுப்பா அப்படி இப்படின்னு அதுக்கெல்லாம் நான் கமெண்டில் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நேர்லேயே சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு நேர்லேயே சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன், எதில் சொல்கிறேன். இல்லை எனக்கு ஃபோன் நம்பர் வேணால் கேளுங்க, நான் ஃபோன் நம்பர் தரேன், பேசுங்க, சரிங்களா? அடியாளா அது ஒன்று அப்படியான அவசியம் அவனுக்கு கிடையாது. நீங்கள் தான் ஆளை ஏவி விட்டு அவன்கிட்ட போய் பேசிட்டு அந்த ஆடியோ எனக்கு அனுப்பிச்சிட்டு, இந்த ஆடியோ எனக்கு அனுப்பிச்சிட்டு, எவிடன்ஸுக்காக ரெடி பண்ணல அப்படி இப்படின்னு இருக்கீங்க. அந்த அவசியம் எனக்கு கிடையாது, சரியா? ஓகே.